சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆலமரம் சரிந்தது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த நிர்வாகியும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதையும் அடுத்த கட்ட நடவடிக்கை திமுக என்ன எடுக்கப் போகிறது என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக தற்பொழுது அமைந்துள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துவிட்டது. திமுகவின் 4 ஆண்டுகால ஆட்சி மிக மோசமாக இருக்கிறது என்பதை ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாகவே பிரச்சாரத்தையும் செய்து வருகிறார்கள் அதிமுகவின் கூட்டணி. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திமுகவின் செயல்பாடுகள் மன திருப்தியை ஏற்படுத்தவில்லை. சொன்னதையும் செய்யவில்லை, சொல்லாததையும் செய்யவில்லை. மக்களின் வளர்ச்சியை பாதிக்கும் விதமாகத்தான் அவர்களது செயல்பாடுகள் அமைந்திருப்பதாகவும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் வெற்றியடையும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. சரி, இப்பொழுது திமுக என்ன முடிவை எடுத்துள்ளது என்று நாம் விசாரித்த பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் தற்பொழுது தேர்தலுக்கு முழுமையான பொறுப்பு. 200 தொகுதிகளுக்கு மேலாக திமுகவின் கூட்டணி வெற்றியடைய வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வருகிறார். அதற்கு திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களை இடையூறாக இருப்பதன் காரணமாக துரைமுருகன், KN நேரு, முக்கியமாக பொன்முடி இவர்களது பதவி பறிக்க வேண்டும். அதாவது அமைச்சர் பதவியே பறிக்க வேண்டும். இன்னும் ஓராண்டுகள் தான் இருக்கிறது. ஆகையால் அப்படி பறிக்கப்பட்டால் மக்களிடையே இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் ஊழல் செய்தது தெரியவில்லை, தேர்தல் நேரத்தில் ஊழல் செய்தது கண்டுபிடித்து விட்டதாக நாடகமாடுகிறது திமுக என்று அதிமுகவினர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் என்றால், திமுகவின் மூத்த அமைச்சர்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்க வேண்டாம், அவர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டாம், அவர்கள் திமுகவின் ஆலோசகராக இருக்கட்டும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். ஏனென்றால் ஸ்டாலின் அவர்களை விட இவர்கள் வயதில் மூத்தவர்கள், குறிப்பாக கலைஞர் காலத்துடன் பயணித்தவர்கள். எந்த ஒரு கேள்வியையும் துரைமுருகனையோ பொன்முடியோ நேருவையோ நேரடியாக அவர்களை பார்த்து கேள்விகளை கேட்க முடியாது. அதிக அளவிற்கு தவறுகள் செய்யும் பட்சத்தில்தான் பொதுமக்களின் கவனத்திற்கு சென்ற போதுதான் பொன்முடி அவர்களது திமுகவின் பதவி பறிக்கப்பட்டதை தவிர அமைச்சர் பதவி பறிக்கவில்லை. தற்பொழுது திமுகவின் ஒட்டுமொத்தமான அதிகாரங்கள் உதயநிதிக்கு வந்திருப்பதால் துரைமுருகன் பதவி பறிக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்திருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது.